ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப்பு இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இப்போது முருங்கைக்கீரை நல்லா அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இல்லை குச்சி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குச்சிங்க தண்டுலாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதையோட சேர்த்தே நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இதோட நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம் இதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சோண்டு நான் மஞ்சள்தூள் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போது நம்ம கேஸ் பற்ற வச்சு இந்த குக்கரை நம்ம வச்சிட்டோம். இப்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சளி காய்ச்சல் இருக்கும்போது இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாருமே இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி சூப் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சுகர் லெவல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டாச்சு. இது ஒரு 5-6 விசில் வந்தால் போதும். நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் உப்பு சேர்க்கவே இல்லை, கடைசியாக தான் நம்ம உப்பு சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6 விசில் ஆஃப் பண்ணியாச்சு, விசில் வந்துருச்சு. இப்போது நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வடிகட்டிடணும். இப்போது நம்ம வடிகட்டியாச்சு பாருங்கள். இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் இதே தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் இதை ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அதே தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியே நான் சேர்த்துருக்கேன். நல்லா இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா முருங்கைக்கீரையை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதோட சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கணும். இப்போ அரைக்கிறதுனால நிறைய சாறு கிடைக்கும். சூடாக இருக்கனால நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு முருங்கைக்கீரை இந்த மாதிரி குழந்தைங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி சூப்பு குடித்தோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வடிகட்டியாச்சு. இது நம்ம தூக்கி போட வேண்டாம். இது எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, ஒன்று செடிக்கு உரமாக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மாடுங்களுக்கு இது தீனியாக வச்சிடலாம். இதை நம்ம எதுவும் வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம உப்பு சேர்க்கலாம். நான் உப்பு இப்போ தான் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள் வேணால் நீங்கள் சேர்த்து இல்லை கலந்துக்கலாம். அதில் எல்லாமே கலந்துட்டனால நான் எதுவுமே சேர்க்கலை. சூப்பு பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கலர் எப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். இது அடிக்கடி செஞ்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கலாம்.
பெண்கள்லாம் நிறைய குடிக்கலாம். இந்த மாதிரி தலை சுத்தல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குடித்தோம்னா நம்மளுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.